கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 31 சங்கீதம் 24 வசனம். சங்கீதம் 31 வசனம் 24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் செபிக்கின்ற ஜெபம், நாம் கடவுளத்தில் எதிர்பார்க்கிறதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உடனுக்குடனே நம்முடைய கரத்தில் அது வந்து நிற்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். ஒருவேளை திருமணத்திற்காய் செபிக்கின்றவர்கள், பிள்ளை பாக்கியத்திற்காய் செபிக்கிறவர்கள், இன்னும் அநேக தேவைகளுக்காக நாம் கடவுளை நோக்கி செபிக்கின்றோம். அப்படி செபித்து முடித்த உடனே அந்த காரியம் நடக்க வேண்டும். காத்திருப்பது என்பது அது ஒரு மிக பயங்கரமான ஒரு அனுபவமாக, நம்மை சோர்வுறச் செய்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அதுவும் ஒரு சில மாதங்கள் காத்திருக்க வேண்டும், ஆண்டுகளாக காத்திருக்க வேண்டும் என்று நிலை ஏற்படும் பொழுது மிகுந்த கவலைக்குள்ளாக நாம் மாறிவிடுகின்றது இயல்பாகவே இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த தேவையோ அல்லது அந்த பிரச்சனையோ அது கொடுக்கிறதான தாக்கம், அது மூலமாய் நமக்கு உண்டாகிறதான இழப்பு, வலி போன்ற காரியங்கள் நம்ம இன்னும் அதிகமாக என்ன செய்கிறது, நம்மை சோர்வுறச் செய்து, இன்னும் நான் எவ்வளவு நாள் காத்திருப்பது, இன்னும் நான் எவ்வளவு செபிப்பது, இதற்கு மேல் எப்படி செபிப்பது என்று கூட எனக்கு தெரியவில்லை என்ற நிலை ஒரு புறம் இருக்கும். அதை தாண்டி என்ன ஆகும் என்றால், கடவுள் உண்மையாகவே என் ஜெபத்தை கேட்கின்றாரா இல்லையா என்ற சந்தேகங்களும் வர ஆரம்பித்துவிடும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்பொழுது வாசித்த அற்புதமான இந்த வார்த்தை அதற்கான தீர்வை சொல்லித் தருகிறது. நாம் செபிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், அவர் சரியான நேரத்தில் செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அவருடைய நேரம் வரும் வரையிலும், கர்த்தருடைய தீர்மானத்தில் அவர் முன்குறித்திருக்கிறதான அந்த நேரம் வரும் வரையிலும் ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் அமைதி காத்து தான் இருப்பார். அது ஒரு வேளை அவர் அமைதியாக இருப்பதை நாம் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கவில்லை என்று நாம் என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஆம், நாம் அடிக்கடி சிந்தித்திருக்கின்ற அந்த அற்புதமான பகுதி நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். கானா ஒரு கல்யாணத்திற்கு போகின்றார் இயேசுவோடைய தாயார் மற்ற சீஷர்கள். திராட்சரசம் குறைந்து விடுகிறது. அம்மா மரியாள் அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், இப்படி அவர்களுடைய இந்த திருமண விழாவிலே அவர்களுக்கு திராட்சரசம் குறைந்து விட்டது. அப்பொழுது இயேசு சொல்லுகிற வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். என் வேலை வரும்பொழுது நான் அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். அதற்கு பிறகு கர்த்தர் தீர்மானித்த அந்த நொடி பொழுதில் அவரே அதை முன்னின்று நடத்தி ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்து முடிக்கின்றதை பார்க்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் கடவுள் முன்குறித்திருக்கின்ற அந்த நேரம் வரையிலும் அல்லது நேரத்திற்காக காத்திருப்பது என்பது நம்மை மிகுந்த கவலை அடைய செய்கிறது, வேதனை அடைய செய்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள். ஆமாம், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் திடமனதாக, தைரியமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், வரும் என்ற நிச்சயத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம் என்ன? நாம் காத்திருப்பது ஒரு மனிதனுக்காக அல்ல. நாம் காத்திருப்பது வேறு ஏதோ ஒரு நன்மைக்காக அல்ல. நாம் கடவுளுக்காக காத்திருக்கின்றோம். அவருக்காக காத்திருக்கின்ற ஒருவரையும்
ஆண்டவர் கைவிடுவதில்லை என்பதை தாண்டி கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே ஒரு நாளும் அவர் பிசக மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்படியே துல்லியமானதாகவும் அது எந்த சூழ்நிலையிலும் மாற்றத்தக்கதாகவோ திருத்தி கொள்ளத்தக்கதாகவோ இருக்காது. காரணம் என்ன? ஆண்டவர் எதையுமே அவர் முன்பின் யோசிக்காமல் சொல்லுகின்ற கடவுள் அல்லவே அல்ல. அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் அந்த வார்த்தையை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு எந்த சக்தியும் கிடையவே கிடையாது. அந்த வார்த்தை அப்படியே துல்லியமாக நடைபெறும். ஆகவே தான் இங்கே தாசன் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதாக இருங்கள், தைரியத்தோடு கூட இருங்கள், சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அவ்விசுவாசத்தை உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக வரத்தக்கதாக நீங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க வேண்டாம். அவருக்காக காத்திருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகின்ற ஒரு ஆண்டவராக, அது பலப்படுத்துதல் என்பது எதை குறிக்கின்றது? நாம் எதிர்பார்க்கின்ற, செபிக்கின்ற, கடவுளுக்காக காத்து கொண்டிருக்கின்ற காரியத்தில் அவர் நமக்கு நிச்சயமாய் பதிலளிக்கிறவர் என்பதானே அந்த தீர்மானம் உடையவர்களாக கர்த்தர் நம் மாற்றுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய எல்லா கிருபையை தருவதற்கு கடவுள் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் படித்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் திடமனதோடு கூட, தைரியத்தோடு கூட நாம் இருக்க வேண்டும். புலம்பல்ல எரேமியா பேசும்பொழுது இப்படி சொல்லுவார், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடார் என்று எழுதியிருக்கிறதாம். என்றென்றைக்கும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆகையால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கடவுள் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறதான இந்த யோர்தான், சிவந்த சமுத்திரம், கோலியாத், ஒருவரும் உங்களை நிரந்தரமாக தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்களுடைய பயணம் வெற்றியின் பயணமாக மாற்றுவதற்கு கடவுள் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் திடமனதோடு கூட கடவுளுக்காக காத்திருங்கள். அவர் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களை பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையை தந்து தம்முடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தும்படி நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.